சங்க இலக்கியங்களில் திணைநிலை தெய்வமாக இருக்கக்கூடிய முருகனை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், கொற்றவையினுடைய சிறுவை அப்படின்னு குறிப்பு இருக்குது. கொற்றவை அப்படின்னு சொன்னால் தாய் தெய்வம். அந்த தாய் தெய்வத்தினுடைய தோன்றலாக, வழித்தோன்றலாக நம்ம முருகனை பார்க்குறோம். சேயோன் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. சேயோன் அப்படின்னு சொன்னால் சேய் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. சேய் என்றால் குழந்தை. அப்போ யாருடைய குழந்தை? கொற்றவையினுடைய குழந்தை. அந்த பெண் தெய்வம் இருக்கிறாங்க இல்லையா, பாலை நிலத்தினுடைய பெருந்தெய்வமாக இருக்கக்கூடிய கொற்றவையினுடைய குழந்தையாகத்தான் நம்ம முருகப்பெருமானை பார்க்குறோம். அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பழையோல் குழவி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். பழையோள் அப்படின்னா கொற்றவை. காடமர் செல்வினாலும் கொற்றவை. அப்போ அந்த கொற்றவையினுடைய மகனாக ஒரு சேய் தெய்வமாக நம்ம முருகனை பார்க்குறோம். அதனால தான் சேயோன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று, சேயோன் அப்படிங்கிற சொல்லுக்கு சிவந்த நிறத்தை உடையவன் அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. சிவந்த நிறத்தை உடையவன் அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. அப்படி பார்க்குறப்ப சேயோன்கிற சொல் நமக்கு தொல்காப்பியத்திலே கிடைக்குது. சேயோன் மேய மைவரை உலகமும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ குறிஞ்சி அப்படிங்கிற நிலப்பகுதிக்கு யார் கடவுள்னு கேட்டால் முருகன்னு சொல்கிறப்ப, இந்த சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தார், இந்த மாதிரியான புராண கதைகள் அங்கே சங்க இலக்கியங்களில் இல்லை. மாறா எப்படி இருக்குன்னா, கொற்றவையினுடைய சிறுவன் அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறார் முருகப்பெருமான்.